guys. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோமா? பட்டர்ஃப்ளை கார்டன். ஃப்ளை கார்டன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்த பார்க்க போகிறோம். ஆனைக்கட்டி பயோஸ்பியர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்பாட் பட் இப்போ இந்த செகண்ட் வேவ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இது ஓப்பன் பண்ணிட்டாங்களா இல்லையா, டிக்கெட் ஃபேர் எவ்வளோ, இங்கே எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ ஒரு வழியாக நம்ம பயோஸ்பியரோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா பர் ஹெட் 100 ருபீஸ் அடல்ட்டுக்கு வாங்குறாங்க, கிட்ஸுக்கு 50 ருபீஸ் வாங்குறாங்க. அண்ட் பார்க்கிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா காருக்கு 40 ருபீஸ் வாங்குறாங்க, பைக்குக்கு 20 ருபீஸ் வாங்குறாங்க. கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு வைடான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அட் அ டைமில் கிட்டத்தட்ட ஒரு 100 கார்ஸ்க்கு மேலே நிறுத்த முடியும், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் டிக்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டோ கூகுள் பேவோ எதுவுமே கிடையாது, வெறும் கேஷ் மட்டும்தான் வாங்குகிறாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக். இங்கே நீங்கள் வரும்போது கண்டிப்பாக கையில் கேஷ் கேரி பண்ணியே இருக்கணும். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அனிமல் எக்ஸிபிட் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், பட்டர்ஃப்ளை பார்க். வாங்க அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட்டர்ஃப்ளைஸோட ஒரு ஹோல் லைஃப் சைக்கிளை இங்கே பார்க்க முடியுது. அது எக்காக இருக்கும் போதும் சரி, கேட்டர்பில்லராக இருக்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் அதோட அடுத்த ஸ்டேஜ் அடல்ட் ஆகிறது எல்லாமே இங்கே பார்க்க முடியுது. நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன பிளான்ட்ஸ்லையும் போய் பார்க்கலாம். எக் இருக்குது, கேட்டர்பில்லர் இருக்குது, அதுக்கப்புறம் அது அடல்ட்டாக மாறினதுக்கப்புறம் தான் நம்ம இவ்வளோ பட்டர்ஃப்ளைஸை பார்க்க முடியுது.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து அக்வேரியம் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை கார்டன் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபாரஸ்ட் வாக், நேச்சர் வாக் 1 கிலோமீட்டருங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம நடந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிற மாதிரி. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆக்சுவலாக சன்லைட்டில் தெரியல, அது வந்து ஒரு மவுண்டன் பின்னாடி இருக்குது. ஸோ அதோட அடிவாரத்தில் நம்ம இருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம நடந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை செட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி ட்ரைவ் பண்ணியிருப்போம், பட் ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம போயிருக்க மாட்டோம். பட் இது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. நீங்கள் வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8 எலிஃபெண்ட் இங்கே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதோட இதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, உள்ளே யாரும் இதுக்கு மேலே உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா உள்ளே வந்து அந்த எலிஃபெண்ட்ஸ் இருக்கிறது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட அந்த ஃபாரஸ்ட் வாக் வந்து முடியுது. இதுக்கப்புறம் வெளியே எக்ஸிட் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன ட்ரைவ் தான், கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே ட்ரிப்புக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே இங்கே பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அண்ட் மோரோவர் நீங்கள் வந்து வரும்போதே சாப்பிட்டு வந்துடணும். ஏன்னா இங்கே நல்ல ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆனைக்கட்டி தான் போகணும். அதுவும் அங்கேயும் ஒரு சின்ன லெவல் ஹோட்டல்ஸ் தான் இருக்கும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா இது ஆனைக்கட்டிக்கு முன்னாடி லெஃப்ட்டில் இருக்குது இந்த ஸ்பாட்டு. அதே மாதிரி 5 o'clock வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 5 o'clockங்கிறது 4:30க்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நானே வந்து அந்த அக்வேரியம் வந்து போய் அவங்கள சண்டை போட்டு தான் அக்வேரியம் திறக்க வச்சேன். 4:30க்கே ஏன் க்ளோஸ் பண்ணீங்க, அக்வேரியம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ஹோஸ்ட் ஸ்பாட்டே அக்வேரியம் தான். அக்வேரியம்னு பயங்கர செட்டப் பண்ணியிருக்காங்க, ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற அக்வேரியத்தில் இருக்கிற ஃபிஷ் கூட அங்கே இல்லை, ஒரே ஒரு டேங்க் தான் இருக்குது, சின்னதாக வச்சுருக்காங்க. ஸோ அதை ரொம்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி இந்த ஃபாரஸ்ட் வாக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு ஹாஃப் டே ட்ரிப்புக்கு ஒரு செம்மையான ஸ்பாட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்கான் வந்து உங்கள்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான். என்னம்மா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, சொல்லுங்கள். பாய்.